தமிழ்நாடு செங்கல்பட்டு மாவட்டம் கோவலம் முகமது ஹுசைன் அவர்களின் மகனார் மௌலவி ரியாதுல் அன்சாரி பிலாலி பிகாம் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா கொல்லம் மாவட்டம் தளவா தாகா முஸ்லியார் அவர்களின் மகனார் மௌலவி புர்ஹானுத்தீன் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா திருவனந்தபுரம் மாவட்டம் பீமாப்பள்ளி மாஹின் அவர்களின் மகனார் மௌலவி அப்துல்லா அஹமது ஷீராஜி சயீதி BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கர்நாடகா குடகு மாவட்டம் மூர்நாடு பாவா அவர்களின் மகனார் மௌலவி தபுஷீர் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா கொல்லம் மாவட்டம் செருங்குளம் நசீர் முஸ்லியார் அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபிஸ் முகமது ஷாக்கிர் BA ஜாமிஇ ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கர்நாடகா ஷிமோகா மாவட்டம் சகரா அப்துல் கரீம் அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபிஸ் முகமது நிஹால் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா திருவனந்தபுரம் மாவட்டம் பீமாப்பள்ளி முகமது ஃபாரூக் அவர்களின் மகனார் மௌலவி முகமது அஃதுல் சயீதி BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி முகமது ஹனீஃபா அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஃபஜாஸ் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா பாலக்காடு மாவட்டம் பட்டாம்பி ஷவுகத் அலி அவர்களின் மகனார் மௌலவி முகமது இயாஸ் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா பத்தனம்திட்டா மாவட்டம் வளஞ்சொழி அப்துல் சமத் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஹாதி ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா திருச்சூர் மாவட்டம் கரிப்பங்குளம் ஷாஜு அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஷாஹித் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா ஆலப்புழா மாவட்டம் காயங்குளம் நௌஷாத் அவர்களின் மகனார் மௌலவி அன்சில் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா மலப்புரம் மாவட்டம் தென்னலா முகமது ஜக்கரியா அவர்களின் மகனார் மௌலவி முகமது சினான் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா கொல்லம் மாவட்டம் பன்மனா அப்துல் கரீம் ஹாஜி அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபிஸ் ஹசன் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா கொல்லம் மாவட்டம் மைனகாப்பள்ளி கபீர் குட்டி அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஜுபைர் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா எர்ணாகுளம் மாவட்டம் பெருமட்டம் ரஷீத் அவர்களின் மகனார் மௌலவி முகமது தாஹிர் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா பாலக்காடு மாவட்டம் மன்னார்காடு ஷம்சுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி முகமது சஃபுவான் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா மலப்புரம் மாவட்டம் குன்னம்புரம் அப்துல் ரஸாக் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ரியாஸ் DUMS ரியாசி ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கர்நாடகா குடகு மாவட்டம் பாலமாடு ஜீனுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி சைஃபுத்தீன் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா பத்தனம்திட்டா மாவட்டம் கண்ணங்கரா ஷரீஃப் அவர்களின் மகனார் மௌலவி முகமது பிலால் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா மலப்புரம் மாவட்டம் கோட்டக்கல் யூசுப் முஸ்லியார் அவர்களின் மகனார் மௌலவி அஹமது உனைஸ் BA ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா எர்ணாகுளம் மாவட்டம் நெல்லிக்குழி ஷமீர் அவர்களின் மகனார் மௌலவி முகமது அஸ்லம் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். கேரளா காசர்கோடு மாவட்டம் திலம்பாடி முகமது அவர்களின் மகனார் மௌலவி முகமது ரியாஸ் ஃபாசில் மிஸ்பாய் சனது பெறுகிறார். அடுத்தபடியாக மௌலவி ஆலிம் மிஸ்பாஹி சனது பெறுகின்றவருடைய பட்டியல் வாசிக்கப்படுகிறது.
கேரளா மலப்புரம் மாவட்டம் படிக்கல் முகமது பஷீர் அவர்களின் மகனார் மௌலவி முகமது முபாரிஸ் நூரானி ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். தமிழ்நாடு தூத்துக்குடி மாவட்டம் ஏரல் ஜிந்தா ஷேக் முஜீபுர் ரஹ்மான் அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபில் முகமது யஹ்யா ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். இவருக்கு ஹத்தீபுல் ஜாமியா சிறந்த பேச்சாளர் ஹத்தீப் பிரசங்கி என்ற ஒரு சனதும் வழங்கப்படுகிறது. 5 நிமிட போட்டியிலே முதல் தரத்திலே அவர் இடம்பெற்றிருக்கிறார். கேரளா டிரைவர் லைசன்ஸும் சேர்த்து வழங்கப்படுகிறது. கேரளா கோழிக்கோடு மாவட்டம் கட்டிப்பாரா அப்துல் நசீர் லத்தீஃபி அவர்களின் மகனார் மௌலவி ஃபதுலுர் ரஹ்மான் நூரானி ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். ஏற்கனவே ஒரு ஆலிம் சனது வாங்கியிருக்கார், 2வது சனது. தமிழ்நாடு தஞ்சை மாவட்டம் கும்பகோணம் செட்டி மண்டபம் அப்துல் கனி அவர்களின் மகனாரும் நம்முடைய மிஸ்பாயிலேயே மூத்த மிஸ்பாயி ஆஜியார் பள்ளிவாசனுடைய தலைமை இமாம் மஸ்தான் ஆலிம் அவருடைய பேரன் மௌலவி அல் ஹாஃபில் முகமது இப்ராஹிம் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். தமிழ்நாடு கடலூர் மாவட்டம் ஆயங்குடி மௌலவி முகமது இக்பால் மிஸ்பாயி அவர்களுடைய மகனார் சிக்கிதி கோத்திரத்தை சேர்ந்த மௌலவி முகமது நசீருத்தீன் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். அஹ்லுல் பைத் தமிழ்நாடு திருநெல்வேலி மாவட்டம் மேலப்பாளையம் அலி முகமது அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபில் முகமது ராஷித் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். தமிழ்நாடு கரூர் மாவட்டம் ஈசனத்தம் சையது மௌலானா அவர்களின் மகனார் மௌலவி அல் ஹாஃபில் முகமது மூசா ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். தமிழ்நாடு கரூர் மாவட்டம் ஈசனத்தம் தமிழ்நாடு ஈரோடு மாவட்டம் பிபி அக்ரஹாரம் முகமது அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஹக்கீம் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். கேரளா மலப்புரம் மாவட்டம் இருங்கவூர் முகமது ஹசன் அவர்களின் மகனார் மௌலவி முகமது நசீஹ் நூரானி ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். கர்நாடகா தட்சண கன்னடா மாவட்டம் பந்துமுஞ்சா அபூபக்கர் அவர்களின் மகனார் மௌலவி முகமது அஸ்ஹருத்தீன் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். கர்நாடகா தட்சண கன்னடா மாவட்டம் கலஞ்சிபையில் அப்துல் ரஷீத் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஜுனைர் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். தமிழ்நாடு மதுரை மாவட்டம் மாத்தூர் ஷம்சுத்தீன் அவர்களின் மகனார் மௌலவி சையத் அக்பர் அலி ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். கர்நாடகா குடகு மாவட்டம் முகமது இப்ராஹிம் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஜுனைர் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். கர்நாடகா குடகு மாவட்டம் 7th ஹோஸ்ட் ஹெட் அப்துல் அஜீஸ் அவர்களின் மகனார் மௌலவி முகமது ஆஷிக் ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். தமிழ்நாடு சென்னை மாவட்டம் மணலி மௌலவி டாக்டர் முனைவர் ஜாகிர் உசேன் சித்திகி மிஸ்பாயி ஃபாசில் பாக்கவி அவர்களின் மகனார் மௌலவி உதைஃபி அஹமது ஆலிம் மிஸ்பாயி சனது பெறுகிறார். அவங்க தகப்பனார் மிஸ்பாயி. 38 ஓதனைமார்கள் இப்போது நம்முடைய கண்முன்னே காட்சி எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அருகு நாம வாசிக்கப்பட அவர்கள் மட்டுமன்று நாம் எல்லோருமாக அந்த அழகிய ஒப்பந்தத்தை உச்சரிக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். சுன்னத் ஜமாத்தினுடைய அந்த பரிசுத்தமான கொள்கையின் அயாத்து உள்ளவரை நாம் வாழ்வோம் என்கின்ற அற்புதமான ஒரு அருகநாமா அவர்கள் அறிவித்தது போன்று அன்பான பெருமக்களே நம்முடைய மிஸ்பாவத அரபிக் கல்லூரியிலே மௌலவி ஆலிம் கோர்ஸோடு டிரைவிங் லைசன்ஸும் வழங்கப்படுகிறது. இவர்களிலே பலர் டிரைவிங் கற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அதற்கு முழு பொறுப்பெடுத்து இன்னும் பல்வேறுபட்ட பொறுப்புகளுக்கு அவர் தயாராக இருக்கிறார். அதே போன்று நம்முடைய தையல் பயிற்சிகளை கற்றுக் கொடுக்கப்படுகிறது. கணினி பயிற்சி கற்றுக் கொடுக்கப்படுகிறது. மாணவர்கள் பலர் அனுமதி பெற்றதற்கு பின்பு ஸ்கூல் காலேஜ் பரீட்சை இப்படி பன்முகத்தன்மையோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய மாணவர்கள் அணியணியாக வந்தவாறு இருக்கிறார்கள். சாலிகான மாணவர்கள் இஸ்லாமுக்கு வந்தால்
கட்டுப்பாடான முறையில் இருக்க வேண்டும், நல்லொழுக்கத்தோடு இருக்க வேண்டும், கல்வியில முதல் கவனம் எடுக்க வேண்டும் என்கிற அக்கறை உள்ளவர்கள் மட்டுமே நம்முடைய விஸ்வாவத அரபிக் கல்லூரிக்கு மாணவர்களாக வருகை இருக்கிறார்கள். நல்ல முறையிலே மிக சிறப்பான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற நம்முடைய மதரசாவிற்கு தாங்கள் அனைவருக்கும் துவா செய்யுங்கள். அதுக்கு நாம் வாசிக்கப்பட்டதற்கு பின்பு நன்றி உரை நிகழ்த்தியதற்கு பின்பு அதற்கு பின்பு மாணவர்களுக்கான பரிசுகள் வழங்கப்படுகிற நிகழ்ச்சி நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்முடைய இந்த பட்டமளிப்பு விழாவினுடைய நிகழ்ச்சியில இந்த ஆண்டு நாம் தசீபுல் ஜாமியா என்கிற சர்டிபிகேட்டை டிகிரியை நம்முடைய ஜல்சா மேடையில் வைத்து நாம் வழங்கிக் கொண்டிருக்கிறோம். அதிலே இன்னொரு மாணவருக்கும் இன்ஷா அல்லாஹ் நாம் இப்பொழுது வழங்குகிறோம். 3வது சுமராவை சார்ந்த அல்-ஹாஃபிஸ் அப்துல் சலாம் அவர்கள் தசீபுல் ஜாமியா என்ற சர்டிபிகேட்டையும் நம்முடைய ஹதரத் அவர்கள் கலங்களில் இருந்து பெற்றுக் கொள்கிறார்கள். அருமை மாணவர்கள், தங்களுடைய சரதுகளுக்கு பின்னால ஒரு ஒயிட் சீட் இருக்கும். அதை இப்பொழுது அரபியிலே சொல்லப்பட்டு அதனுடைய தமிழாக்கம் செய்யப்படும். உல்லாசத்தோடு அதை நீங்கள் உதட்டிலேயும் உள்ளத்திலேயும் இணைத்துக் கொள்ளுங்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் அன்பியாஇ வல் முர்சலீன் وعلى آله وصحبه أجمعين. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الذين يبايعونك إنما يبايعون الله يد الله فوق أيديهم ومن نكث فإنما ينكث على نفسه ومن أوفى بما عاهد عليه الله فسيؤتيه أجرا عظيما. أما بعد فنحن نبايع عند الله وعند رسوله وعند أساتذتنا الكرام بأن نتمسك القرآن والسنة وما جرى عليه الصحابة رضوان الله تعالى عليهم أجمعين ونتبع عقيدة أهل السنة والجماعة ونقتدي أحدا من المذاهب الأربعة المشهورة ونسعى حق الوسع بهداية الأنام ونشر العلوم الدينية بين أبناء المسلمين ولا نخاف فيه لومة لائم. ووفقنا الله لما يحب ويرضى والحمد لله رب العالمين. நிச்சயமாக நாயகமே உங்களிடத்தில் உடன்படிக்கை செய்பவர்கள் அல்லாஹ்விடமே உடன்படிக்கை செய்தவர்கள் ஆவர். அல்லாஹ்வின் திருக்கரம் அவர்களின் கரங்களுக்கு மேல் உள்ளது. எனவே எவர் உடன்படிக்கையை முறிப்பாரோ அவர் தன்னுடைய நப்சுக்கு பாதகமாகவே அதை செய்து கொள்கிறார். எவர் அல்லாஹ்விடத்தில் செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுகிறாரோ அவருக்கு மகத்தான நற்கூலியை அல்லாஹ் வழங்க இருக்கிறான். அந்த ஸலவாத்திற்கு பிறகு நாங்கள் அல்லாஹ்விடத்திலும் அவனது ரசூலிடத்திலும் எங்களுடைய ஆசிரிய பெருந்தகைகளிடத்திலும்
உடன்படிக்கை செய்கிறோம் குர்ஆனையும் ஹதீஸையும் சஹாபாக்கள் நடந்த பாதையையும் நாங்கள் பற்றி பிடித்து வாழ்வோம் அஹ்லு சுன்னத்துல் ஜமாஅத்துடைய கொள்கையை பின்பற்றி வாழ்வோம் 4 மذஹபுகளில் ஒன்றை பின்பற்றி வாழ்வோம் மக்களுக்கு நேர்வழி காட்டக்கூடிய வழியிலும் முஸ்லிம்களுக்கு மத்தியில் மார்க்க கல்வியை பரப்புகிற விஷயத்திலும் முழு முயற்சியை மேற்கொள்வோம் படிப்போர்களின் விமர்சனங்களை ஒருபோதும் நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று உடன்படிக்கை செய்து கொள்கிறோம் அல்லாஹ் அவன் விரும்புகிற அவன் பொருந்துகிற எல்லா நற்காரியங்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள்வானாக அகிலங்களின் இரட்சகனாகிய அல்லாஹ்வுக்கே சர்வ புகழும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பிள்ளைங்க